நெற்றியில் திலகம் இடுவதையும் தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார் சந்துரு. இந்த பரிந்துரை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மத சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா? இது போன்ற கட்டுப்பாடுகள் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகளில் விதிக்கப்படுவதாக அவ்வப்போது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது அதே விதமான கட்டுப்பாடுகள் ஓய்வு பெற்ற நீதிபதியின் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது எப்படி? உயர் நீதிமன்றத்தில் சந்துருவின் அறிக்கை தாக்கு பிடிக்குமா என்பது சந்தேகமே. மாயாவதியை போல தலித் ஆதரவு பெற்றவரான சந்திரசேகர் ஆசாத் எனும் ராவன் உத்தரப்பிரதேஷ் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதென முடிவு செய்திருக்கிறார். இதனால் தலித் வாக்குகள் பிரியும். இது பிஜேபிக்கு லாபமாக மாறும். நெருப்பால் புத்தகங்களை எரிக்க முடியும், ஆனால் அறிவை அழிக்க முடியாது என்கிற உண்மையின் பிரகடனம்தான் நாளந்தா என்றார் மோடி. आग की लपटों में पुस्तकें भले जल जाएं, ज्ञान को नहीं मिटा सकती. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். சர்ச்சையை கிளப்பி இருக்கிறதே சந்துரு அறிக்கை. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வரிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் நேற்று முன்தினம் சமர்ப்பித்த அறிக்கை பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகள் காரணமாக உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும், அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன ஆண்டு, அதாவது 2023 ஆகஸ்ட் 12 உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் கீழ் அந்த ஒரு நபர் கமிஷன் பல ஆய்வுகளை மேற்கொண்டது. கடைசியாக தன்னுடைய அறிக்கையை நேற்று முன்தினம், அதாவது ஜூன் 18 முதல்வரிடம் சமர்ப்பித்தார் முன்னாள் நீதியரசர் சந்துரு. அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில பரிந்துரைகள் பெரும் சர்ச்சையை உருவாக்கி உள்ளன. சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற முதல் அம்சம், அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாணவர்கள் எந்த வண்ணங்களில் கைகளில் கயறுகள் மோதிரங்கள் அணிவதையும் நெற்றியில் திலகம் இடுவதையும் தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார் சந்துரு. இந்த பரிந்துரை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மத சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா? சமய சார்பின்மை என்பது சமய மறுப்பா? இத்தகைய பரிந்துரைகள் இந்து மாணவர் மாணவிகளை மட்டும் குறிவைப்பதாக அமைந்திருக்கிறதே, மற்ற சமய மாணவர் மாணவிகள் குறித்து ஏதும் பேசவில்லையே, ஏன்? இது போன்ற கட்டுப்பாடுகள் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகளில் விதிக்கப்படுவதாக அவ்வப்போது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது அதே விதமான கட்டுப்பாடுகள் ஓய்வு பெற்ற நீதிபதியின் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது எப்படி? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இரண்டாவது அம்சம், முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி அதிகாரிகள், வட்டார கல்வி அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் தவறுகள் பணியமர்த்தப்பட்டுள்ள பகுதியின் ஆதிக்க ஜாதியை சாராதவர்களாக இருக்க வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும். இது எப்படி நடைமுறை சாத்தியமாகும்? ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த கல்வித்துறை அதிகாரி அல்லது தலைமை ஆசிரியர் தன்னுடைய சொந்த ஊர் பக்கம் வேலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். இது இயல்பான ஒன்று. ஆனால் அவரை அவரது சொந்த ஊர் பகுதியின் ஆதிக்க ஜாதிக்காரர் என்று முத்திரை குத்தி சம்பந்தமே இல்லாத இன்னொரு கோடியில் தூக்கி அடித்தார் அவர் எப்படி வேலை பார்ப்பார்? பெரும்பாலான நாட்கள் விடுப்பில் தானே இருப்பார். உதாரணமாக, தென் தமிழகத்தின் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த ஒருவரை கிருஷ்ணகிரியிலோ இல்லாட்டி தர்மபுரியிலோ தூக்கி அடித்தார். அதே போல கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதியை சார்ந்த ஒரு அதிகாரியை ராமநாதபுரத்துக்கு தூக்கி அடித்தார். அவர் மனம் ஒப்பி வேலை செய்வாரா? அதனால இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் என்பது கேள்விக்குறி. மூன்றாவது சர்ச்சைக்குரிய அம்சம், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆசிரியர்களை நியமனம் செய்யும் போது ஆசிரியர்களின் தகுதி, சமூக நீதி பிரச்சனைகளில் அவர்களின் அணுகுமுறையை கண்டறிந்து அதனையும் ஆட்சேர்ப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஆசிரியர் பணிக்கான தேர்வர்கள் சமூக நீதி பிரச்சனைகளில் என்ன அணுகுமுறையை கொண்டிருக்கிறார்கள், என்ன கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி கண்டறிவது? அப்படியெனில் எழுத்து தேர்வு தவிர நேர்காணல் கட்டாயமாக்கப்படும் என்று பொருள். நேர்காணல் மூலம் சமூக நீதி விஷயங்களில் தேர்வர்களின் கண்ணோட்டம் என்ன என்பது அளவிடப்படும். இதன் மூலம் எழுத்து தேர்வை விட நேர்காணலுக்கு அதிக வெயிட்டேஜ் தரப்படும். உயிரை கொடுத்து படித்து தேர்வில் சிறப்பிடம் பெற்றும் கடைசியில் நேர்காணல் தான் தீர்மானிக்கும் என்றாகும். நேர்காணல் குழு தங்களுக்கு தேவையானவர்களை தேர்வு செய்யும் சாத்தியம் இதன் மூலம் உருவாகும். இது ஊழலுக்கு வழிவகுக்கும். சர்ச்சைக்குரிய நான்காவது அம்சம், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர் சங்கம் அமைக்க வேண்டும்.
பள்ளிகளில் தேர்தல் நடத்தி மாணவர்களை வாக்களிக்க அனுமதித்து ஆண்டுதோறும் தலைமைத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதாகும். படிக்கிற வயதில் பள்ளிகளில் அரசியல் இருக்க வேண்டும் என பரிந்துரைத்திருக்கிறார் முன்னாள் நீதியரசர். இந்த நடைமுறை நேரடியாக ஜாதி அரசியலை பள்ளிக்குள் கொண்டு வந்துவிடும். இன்னொன்று, தலைமைத்துவம் அல்லது லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது அரசியல் மூலமாக மட்டுமே ஏற்படும் என்று நீதியரசர் புரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப இண்டஸ்ட்ரியல் லீடர், ஐடி லீடர் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அவர்கள் எல்லாம் அரசியல் தெரிந்த லீடர்கள் ஆகினர். போட்டி மிகுந்த இந்த யுகத்தில் ஒவ்வொரு துறையிலும் தலைமை பண்போடு இருக்க வேண்டுமெனில் கல்வி தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்றைய நாளில் தேர்தல் அரசியலுக்கே தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு அறிவுஜீவிகள் அட்வைசர்களாக அமர்த்தப்படுகின்றனர். எனவே பள்ளிகளில் அரசியலை புகுத்துவதை விட கல்வியின் தரத்தை உயர்த்துவதுதான் மிக அவசியம். இந்த அறிக்கை குறித்து செய்தியாளர்களிடம் தன்னுடைய கண்டனத்தை பிஜேபியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா நேற்று பதிவு செய்தார். அவர் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்க ஏதுவாக பரிந்துரைகள் அமைந்திருக்கின்றன. இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் இந்து பெண்கள் நெற்றியில் பொட்டு வைக்க கூடாது, கோயில் கயிறு கட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நியாயமான பரிந்துரைகள் அல்ல. மேலும் பள்ளிகள் இருக்கும் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடாது என்பதெல்லாம் என்ன விதமான செயல்முறை? பெரும்பான்மை சமுதாயத்தை குறிவைக்கும் வகையில் நீதிபதி சந்துரு அறிக்கை அமைந்திருக்கிறது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்து மக்களை குறிவைத்து இதுபோன்று பரிந்துரை செய்திருக்கிறார். இந்த பரிந்துரைகளை மாநில அரசு கண்டிப்பாக ஏற்கக்கூடாது. இது தொடர்பாக பிஜேபி மையக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று ஹெச் ராஜா கூறினார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அறிக்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத அம்சங்கள் நிறைய உள்ளன. அறிக்கையில் ஆதி திராவிடர் மற்றும் கள்ளர் பள்ளிகளை அரசு பள்ளிகளாக மாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அந்த மாணவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இன்னும் பல ஆண்டுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் கள்ளர் பள்ளிகள் இயங்கும் பகுதியை சார்ந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்களை அந்த பள்ளிகளில் பணி நியமனம் செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறானது. கயிறு கட்டக்கூடாது, திருநீர் வைக்கக்கூடாது என்கிறார்கள். பலர் சிலுவை அணிந்து வருவார்கள், ஹிஜாப் அணிவார்கள். அதற்கென்ன செய்வீர்கள்? இந்த அறிக்கையால் பள்ளிகளில் பன்முகத்தன்மை பாதிக்கப்படும் என்றார் அண்ணாமலை. பள்ளிக்கூடம் என்பது செக்குலரா இருக்கணும். எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க? இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கறத நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. பொதுவாக எந்த கமிஷன் அறிக்கையாக இருந்தாலும் அவை வெறும் பரிந்துரைகள் மட்டுமே. அவற்றுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் கிடையாது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை போல செல்லுபடி தன்மை கிடையாது. ஒருவேளை சந்துரு அறிக்கையை தமிழக அரசு அமல்படுத்தினால் அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் பலர் வழக்கு தொடுக்க வாய்ப்பு உண்டு. அத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உயர் நீதிமன்றத்தில் சந்துருவின் அறிக்கை தாக்கு பிடிக்குமா என்பது சந்தேகமே. காரணம், அடிப்படை உரிமைகளில் ஒன்றான மத சுதந்திரத்தை முடக்குவதாக இந்த அறிக்கை அமைந்துள்ளது. இந்த அறிக்கை அமல் செய்யப்படுமா அல்லது சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்கான ஆவணமாக பாதுகாக்கப்படுமா என்பது போக போக தெரிந்துவிடும். உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதே. உத்தரப்பிரதேசத்தின் 10 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேஷ் சட்டப்பேரவையின் 9 உறுப்பினர்கள் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு எம்பிக்களாகி விட்டனர். அதனால் அந்த 9 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. இத்துடன் சிஷாமா தொகுதி சமாஜ்வாதி எம்எல்ஏ இர்ஃபான் சோலங்கி ஒரு வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருப்பதால் அவரது தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. எனவே சிஷாமா தொகுதிக்கும் சேர்த்து 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 10 தொகுதிகளில் பெரும்பாலானவை பிஜேபி வெற்றி பெற்றவை. உத்தரப்பிரதேஷ் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய கர்ஹால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அயோத்திக்கு அருகில் உள்ள மில்கிபூரிலும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் மக்களவை தொகுதியில் பிஜேபி தோற்ற நிலையில் மில்கிபூரில் வெற்றி பெறுவது பிஜேபியின் கௌரவ பிரச்சனையாக மாறியிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில்
சமாஜ்வாதிக்கு 37, காங்கிரசுக்கு 6 மக்களவை தொகுதிகளில் எதிர்பாராத வெற்றி கிடைத்தது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடந்த 2014, 2019 மக்களவை தேர்தலில் பெற்றதை விட குறைவான, அதாவது 36 இடங்களே கிடைத்தன. எனவே இடைத்தேர்தலுடன் சேர்த்து 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வரை அகிலேஷ் ராகுல் கூட்டணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச அரசியலில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மாயாவதியை போல தலித் ஆதரவு பெற்றவரான சந்திரசேகர் ஆசாத் எனும் ராவன் உத்தரப்பிரதேஷ் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதென முடிவு செய்திருக்கிறார். இதனால் தலித் வாக்குகள் பிரியும். இது பிஜேபிக்கு லாபமாக மாறும். பீம் ஆர்மி எனும் அமைப்பையும் ஆசாத் சமாஜ் எனும் கட்சியையும் சந்திரசேகர் ஆசாத் நடத்தி வருகிறார். இவர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நகீனா எனும் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்றால் இவரது செல்வாக்கை புரிந்து கொள்ள முடியும். 2019 தேர்தலில் 19% வாக்குகளை பெற்ற மாயாவதி 2024 மக்களவை தேர்தலில் 9% வாக்குகளே பெற்றார். அவரை விட்டு 10% வாக்குகள் வெளியேறி உள்ளன. அவை அனைத்தும் ஜாதவ் அல்லாத தலித் வாக்குகள் என்று கருதப்படுகின்றன. இவ்வாறு மாயாவதியை விட்டு வெளியேறிய 10% ஜாதவ் அல்லாத தலித் வாக்குகள் சமாஜ்வாதி கட்சிக்கு போய் சேர்ந்தன. அதனால்தான் பிஜேபியை விட சமாஜ்வாதி கட்சி அதிக தொகுதிகளில் வென்றது. இப்போது இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட சந்திரசேகர் ஆசாத் முடிவு செய்திருப்பதால் மாயாவதியிடமிருந்து பிரியும் தலித் வாக்குகள் ஆசாத்துக்கு செல்லும். இதனால் அகிலேஷ் ராகுல் கூட்டணி லாபம் அடைவது தடுக்கப்படும். இது பிஜேபிக்கு லாபமாக மாறும். இந்த 10 தொகுதிகள் அனைத்தையுமோ அல்லது பெருவாரியான தொகுதிகளையோ பிஜேபி வெல்லுவதன் மூலம் மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட சறுக்கலுக்கு பரிகாரம் காண முடியும். அப்படியே முழுக்க முழுக்க பிஜேபி ஜெயித்தால் அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லும் என்பதை இப்போதே சொல்லிவிடுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் கட்சியாக பிஜேபி இருப்பதால் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று விட்டது என்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சரித்திரம் திரும்பியுள்ளதை கவனித்தீர்களா? நாம் சிறு வயதில் வரலாற்று பாடத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் பீகாரில் அறிவு மையமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி படித்திருக்கிறோம். யுவான் சுவாங் போன்ற பௌத்த சமய பேரறிஞர்கள் நாலந்தாவுக்கு வந்து கல்வி பயின்றனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தர்மபாலா என்பவர் அதன் துணைவேந்தராக இருந்தார். பிற்காலத்தில் படையெடுப்புகள் காரணமாக நாலந்தா நலிவுற்று சிதைந்தது. தற்போது 1749 கோடி செலவில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள ராஜ்கிர் நகரில் கடந்த 2014ஆம் ஆண்டு நாலந்தா பல்கலைக்கழகம் தற்காலிக இடத்தில் 14 மாணவர்களுடன் செயல்பட தொடங்கியது. பழங்காலத்தில் இதே நகரில் அமைந்திருந்த உலக புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மறுவடிவம் தான் இது. மத்திய ஆராய்ச்சி பல்கலைக்கழகமான இது சர்வதேச பல்கலைக்கழகம் ஆகும். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் கிழக்காசியா உச்சி மாநாட்டின் 18 உறுப்பு நாடுகளின் நல்ல ஆதரவுடன் இது செயல்படுகிறது. இந்த பல்கலைக்கழகத்துக்கான புதிய வளாகத்தின் கட்டுமான பணிகள் 2017ஆம் ஆண்டு தொடங்கின. பணிகள் முடிவடைந்த நிலையில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் மோடி நேற்று திறந்து வைத்தார். அப்போது ஒரு மரக்கன்றையும் நட்டார். அந்த நிகழ்ச்சியில் பீகார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத், முதல்வர் நிதிஷ்குமார், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், 17 நாடுகளின் தூதர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். பிரதமராக 3வது முறையாக பதவியேற்ற 10 நாட்களுக்குள் நாலந்தாவை பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்துக்கு இது ஒரு சாதகமான அறிகுறி. நாலந்தா என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு அடையாளம், ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு மந்திரம், ஒரு பெருமை. நெருப்பால் புத்தகங்களை எரிக்க முடியும், ஆனால் அறிவை அழிக்க முடியாது என்கிற உண்மையின் பிரகடனம்தான் நாலந்தா என்றார் மோடி. नालंदा एक मूल्य है, नालंदा एक मंत्र है, गौरव है, गाथा है। नालंदा है उद्घोष इस सत्य का कि आग की लपटों में पुस्तकें भले जल जाएं, लेकिन आग की लपटें
ज्ञान को नहीं मिटा सकती। நாலந்தா என்பது கடந்த கால இந்தியாவின் மறுமலர்ச்சி மட்டுமல்ல, உலகம் மற்றும் ஆசிய நாடுகளின் பாரம்பரியம் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் அறிவின் சர்வதேச மையமாக இந்தியா மாற வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். இந்தியா மீண்டும் உலகின் மிக முக்கியமான அறிவு மையமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த பல்கலைக்கழகத்தில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் படித்து வருவது மகிழ்ச்சி தருகிறது. உலகம் ஒரே குடும்பம் என்பதற்கு சரியான உதாரணமாக நாலந்தா விளங்குகிறது என்று மோடி பேசினார். சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1749 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் 40 வகுப்பறைகளுடன் கூடிய 2 பிளாக்குகள் உள்ளன. அதில் 1900 மாணவர்கள் அமர்ந்து பயில முடியும். தலா 300 மாணவர்கள் அமரும் வசதியுடன் கூடிய 2 ஆடிட்டோரியம், 550 மாணவர்கள் தங்குவதற்கான விடுதி அறைகளும் இங்கு உள்ளன. இவை தவிர ஒரு சர்வதேச மையம், 2000 பேர் வரை அமரும் வசதி கொண்ட ஆம்பி தியேட்டர் அரங்கம், ஆசிரியர் கிளப் மற்றும் விளையாட்டு வளாகம் ஆகியனவும் இந்த வளாகத்தில் அமைந்துள்ளன. தற்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் பீஸ் ஸ்டடீஸ், ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்கியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், ஹிந்து ஸ்டடீஸ் அதாவது சனாதன தர்மா, புத்திஸ்ட் ஸ்டடீஸ், பிலாசபி அண்ட் கம்பேரிட்டிவ் ரிலிஜன், வேர்ல்டு லிட்ரேச்சர் ஆகிய துறைகள் இயங்கி வருகின்றன. புதிய நாலந்தா வளாகத்தை திறந்து வைப்பதற்கு முன்பு அங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிதிலமடைந்த நிலையில் இருக்கும் பழங்கால நாலந்தா பல்கலைக்கழக வளாகத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். பீகாரின் மையப்பகுதியான நாலந்தாவுக்கு அருகில் உள்ள ராஜ்கிர் என்கிற நகரில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். இங்குள்ள ரத்னோதாதி என்கிற 9 மாடி கட்டடத்தில் தர்மகுஞ்ச் அல்லது உண்மையின் மலை என்கிற நூலகத்தில் 90 லட்சம் புத்தகங்கள், புனிதமான கையெழுத்து பிரதிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. நாலந்தா உலகின் முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கியது. இங்கு 2000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள் இருந்தனர். பௌத்தம் பற்றிய ஆய்வு படிப்புகளுடன் வானியல், மருத்துவம், தர்க்கம், கணிதம் போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டன. நாலந்தா இடிபாடுகள் 2016 உலக பாரம்பரிய பகுதியாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. கடந்த 2006 நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மீள் உருவாக்கத்தை அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் முன்மொழிந்தார். 2010 நாலந்தா பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டு சுமார் 800 ஆண்டுகளுக்கு பிறகு நாலந்தா பல்கலைக்கழகம் 2014 மீண்டும் திறக்கப்பட்டது. நாம் மோடியின் தலைமையில் சரித்திரத்தை மீட்டுள்ளோம். இது ஒரு பெரும் சாதனையாகும். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.